இப்போது த்ரிஷா காட்டில் தான் அடைமலை அப்படின்னு சொல்லும். இன்னும் சொல்ல போனால் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட த்ரிஷாவோட கமிட்மெண்ட் தான் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நமக்கே தெரியும், மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவையாக நடித்து வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணால த்ரிஷாவுக்கான அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் தொடர்ந்து குவிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. உதாரணத்துக்கு நம்ம தளபதி விஜய் கூட லியோ படம் நடித்தாங்க. நம்ம கோட் படத்துலையும் அந்த மட்ட பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு ஆடி அவங்க வந்து இந்த படத்தையே வேற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போது உலகநாயகன் கமலஹாசன் கூட தக் லைஃப் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் கமலோட போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஆனாலும் கூட இதில் கமலுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கவில்லை, சிம்புவுக்கு ஜோடியை தான் த்ரிஷா நடிக்கிறாங்க. இதில் இத்தனைக்கும் சிம்பு, அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோஜு ஜார்ஜ், அபிராமி அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. இதில் த்ரிஷாவுக்கு ஜோடி தான் சிம்பு. இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணால், இப்போது த்ரிஷாவோட போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து எடுத்து முடித்தார். அவங்க கதக் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை சிம்பு அவர்கள் பார்க்குற மாதிரியான அந்த ஷூட்டிங் போச்சு. இப்போ அதை முடித்த உடனே என்ன பண்ணிக்காங்க த்ரிஷா அவர்கள், அப்படியே விடாமுயற்சி படத்தோட அந்த ஷூட்டிங்கில் கமிட்மெண்ட் ஆகலான்ட்டு அங்கே போயிட்டாங்க. அதாவது அஜித்தோட விடாமுயற்சி படத்தில். ஏன்னா ஒரு சில நாட்கள் இருந்தாலும் அதில் த்ரிஷாவோட போர்ஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அஜித் குட் பேட் அக்லி படத்தில் நடிச்சிருந்தாலும் கூட அவருக்கும் கிட்டத்தட்ட த்ரிஷாவுக்குமான ஒரு வார போர்ஷன்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா, அதை வந்து இமீடியட்டாக முடிச்சாங்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு பாடல் காட்சி இருக்குங்கிறாங்க. ஸோ அதுவும் எப்போ முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்படி தக் லைஃப், விடாமுயற்சின்னு தமிழில் மட்டும்தான் கிடையாது, அவங்க அடுத்ததாக பாருங்கள் தெலுங்கில் சிரஞ்சீவியோட விஸ்வம்பராவும், மலையாளத்தில் டொவினா தாமஸோட ஐடென்டிட்டி படத்துலையும் வந்து கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்தடுத்த படங்களையும் கமிட் பண்ணுறதுல பயங்கர தீவிரமாக இருக்காங்களாம் நம்ம த்ரிஷா அவர்கள். இப்போ ஜனவரி 10 அவங்களோட மிக முக்கியமான ஒரு படத்தோட போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்குது. அதாவது அந்த விஸ்வம்பரா அப்படிங்கிற படம் தான். அது மட்டும் இல்லாமல் மோகன்லாலோட ராம் அப்படிங்கிற படத்தையும் அவங்க வந்து நடிச்சுக்காங்க, கையில் வச்சுருக்காங்க. ராம் படத்தோட படப்பிடிப்பு கடந்த 2020 வருஷமே ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்னையாச்சு 4 வருஷம் ஆச்சுன்னா, இல்லை ஜீத்து ஜோசஃபோட ஐடியானா அந்த படத்தோட கதையே பல்வேறு காலகட்டங்களை பிரதிபலிக்குதும். ஸோ அந்தந்த காலகட்டத்தில் நடக்கணும் அப்படியாகவே வெயிட் பண்ணி பார்த்து செதுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதனால் அந்த படத்தோட சில பல ஷெட்யூல்களும் இருக்குது. ஸோ தொடர்ந்து த்ரிஷா காட்டில் அடைமலை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படங்களோட வெற்றிக்கு அப்புறம் த்ரிஷா அவர்கள் இன்னும் எவ்வளோ பெரிய உயரங்களை தொடப் போகிறாங்க அப்படின்னு.